ஒரு மாதிரி இப்படி அடிப்பார். அடிச்சு இப்போ வடிக்குதா அப்படிம்பாரு அவரு. ஆமாம் சார் அப்படிம்பாங்க. நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த பள்ளியில் படிக்கும்போது நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தமிழ்நாட்டுக்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவே ஆவீங்கன்னு. வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயோ அதுதான் சொல்லணேன். நீங்கள் இப்போ நான் தான் இப்போ மாப்பிள்ளை தான் அப்படியே கூப்பிடுங்க. உங்களுக்காக அந்த நடிக்கிறாங்க. உங்கள் கேங்கில் யார் நல்லா படிக்கிற பையன்? எங்கள் இதில் நாங்களாம் ஆவரேஜ் தான். நாங்கள் வந்து ஆவரேஜ். யார் லாஸ்ட் பெஞ்ச்? மாறி மாறி உட்கார. நானும் கீழெல்லாம் உட்காந்துருக்கேன் நினச்சி. ஏன்னா இப்போ இருக்க டீச்சர்ஸ் எடுத்தாலே பசங்க போட மாட்டாங்க. சார் அடிக்கிறீங்களா பார்க்குறேன் சார் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் யார் இதில் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கா சொல்லுங்கள் சார். ஒரு மாதிரி இப்படி அடிப்பார். அடிச்சு இப்போ வடிக்குதா அப்படிம்பாரு அவரு. ஆமாம் சார் அப்படிம்பாங்க. அழகாக உங்களுக்காக பாருங்க, கிரிக்கெட் மேட்சே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிடலாம். போயிடலாம். நம்ம வந்து பள்ளி பருவத்துக்கே போகிறோம்ல, சாபுத்திரி போடாமல் கிரிக்கெட் ஆடுறோம். போட்டே அவனை நீங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் சாபுத்திரி போட வைக்க போகிறோம். அப்போ நீங்கள் உங்களை தான் குடியே சொல்கிறேன். இப்போ வாங்க நீங்கள். ஆமாம் எஸ். இது யாருக்கு? இது யாருக்கு? மணி. இது யாருக்கு? சக்தி. அது மாதிரி ஏமாத்துவாங்களா? அது மாதிரி ஏமாத்து. அவர் தான் லாஸ்ட்டு. நீங்கள் போய் பால் போடுங்க வாங்க. வயசான காலத்தில் ஆஹா சூப்பர் சார் சூப்பர். தோமா தோமா தோமா. சிக்ஸ் அடிக்கிற மாதிரி போடுறான். அட போடா டே. சார் இது நீங்கள் பழி வாங்கி ஆகணும். நீங்கள் ஒரு பவுலராக மாறுங்க சார். ஆமாம் சூப்பர் சார். வெல் பிளேட். எல்லாருக்குமே சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு மலரும் நினைவுகள்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த பள்ளியில் படிக்கும்போது நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தமிழ்நாட்டுக்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவே ஆவீங்கன்னு. ஸோ இந்த பள்ளிக்கூடம் உங்களுடைய சந்தோஷம், துக்கம், ஏக்கம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய அந்த ஒரு நட்பு, அந்த நட்பு வட்டாரம் இங்கே மறக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு வந்துட்டேன், எனக்கே அந்த ஒரு ஸ்கூல் ஞாபகம். பாருங்கள், பசங்க கூடலாம் கொஞ்சம் விளையாடி வேர்த்து விறுவிறுக்க ஆகிட்டேன், அவ்வளோ ஆர்வமாக ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? எத்தனையோ முறை இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்கூலுக்குள்ளே வரும்போது அது கொடுக்குற ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது? கிராஸ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். இன்னைக்கு கலாட்டோடைய உள்ளே கூட்டிகிட்டு வந்த வாய்ப்பில் உள்ளே திருப்பி கொண்டு வந்தீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே தான் வருவோம். பஸ்ஸில் இறங்கி சைக்கிளில் வரதா இருந்தாலும் பஸ்ஸில் இறங்க இருந்தாலும் நடந்து இங்கே வருவோம். இது வந்து அதான் காலம்புற சீக்கிரம் வரும், ஒரு 8 மணிக்கெலாம். வெளியில் அப்போ இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க, மாங்காய், அந்த மிட்டாயெல்லாம் அதெல்லாம் வாங்குவோம். அன்னைக்கு 25 காசு 50 காசு இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். அவங்க வந்து பணக்காரர் மாதிரி. அன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கு பாக்கெட் மணிலாம் எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு? பாக்கெட் மணிலாம் கிடையாது. நாங்கள் சும்மா வச்சுக்கடா 50 காசு ₹1 அப்படின்னு இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். அப்போ அதை வச்சு நாங்கள் ஏதாச்சும் வாங்குறது அந்த மாதிரி தான். ஸோ ஹாப்பி. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கூலில் எங்களுடைய கெமிஸ்ட்ரி லேப்லாம் இருக்குங்க. நாங்கள் படித்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே எல்லாம் அப்படியே தான் இருக்குது எல்லாமே. சூப்பர். என்னுடைய ஃபைனல் 12th எக்ஸாம் நான் இந்த கெமிஸ்ட்ரி லேப் தான் நான் எழுதினேன். சரி சரி. ஃபிசிக்ஸ் லேப் வந்து அது மாடியில் இருக்குது. இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ அங்கே தான் நான் அங்கே இருந்தேன். நான் இந்த இடம்லாம் நிறையா நாங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கோம். இங்கே உட்காந்து படிச்சுருந்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கிரவுண்டு ஈக்குவல் ஆகிடுச்சு, இல்லைன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்சுவலாக இது. அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் உட்காந்து படித்தது. நான் அங்கே இருக்க கிளாஸ் வரும், முக்கியமான கிளாஸ் 10th. அங்கே சிவிக்ஸில் வந்து என்ன திடீர்னு எங்கள் சார் வந்து, நாளைக்கு நீ வந்து பாடம் எடுத்துகிற நீன்னு அப்படின்னாங்க. அது 1 பேஜ் இது ஆக்சுவலாக. சரி. வெரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து அந்த பாடம் எடுத்தது. ஸோ அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது அப்போ. ஓகே. இல்லை இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, சைக்கிளில் ஒரு நாங்கள் நேரத்தை நினச்சிட்டு இருந்தோம், அன்பில் மகேஷ் இப்படியே கார்லேயே வந்து வாசலில் இறக்குவாங்க, இவர் திரும்ப போகும்போது கார்லேயே அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல்.
ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வீட்டு பையன் அப்படிதான் நாங்க நினைச்சோம். நாங்கள் வந்து நம்பர் 72 ரமேஷ் அப்படின்னு ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ல தான் வருவோம் நாங்கள். ரமேஷ் 72 ரமேஷ். ஆமாம் ஆமாம், அந்த பஸ்ஸு தான் எங்களுக்கு ரூட்டு பஸ் அது. சரி. அது வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கும். நாங்கள் கிராஃபோர்ட்லேருந்து இங்கே வந்து அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேயே நாங்கள் நடந்து தான் வரணும். இங்கே நேரம் இங்கே வந்தாலும் நினைக்காத வண்டிலாம் அங்கேயே நடந்து. பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால பேசிக்கிட்டே ஜாலியாக வருவோம். அது அந்த காலம் திரும்பாது இப்போல்லாம். ஏதாச்சும் இதுவெல்லாம் பண்ணுவீங்களா? பயங்கர வாழலாம் இல்லை, அதான் சொல்கிறேன். கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அதனால நாங்கள் ஒரு 5 பசங்க இருப்போம். கிருபாகர்னு ஒரு பையன், சந்திரசேகர், சதீஷ், அப்புறம் நான். ஸோ நாங்கள் எல்லாம் கார்த்திகேயன். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸு, ஹைதராபாடு, பெங்களூர் இருக்காங்க. நாங்கள் இருக்கோம். அப்பப்போ நாங்கள் 5 பேர் மட்டும் குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் நாங்கள் பேசிக்குவோம் அப்பப்போ. நீங்க என்ன பேட்ச் சார்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தான் இல்ல ஐ மீன் லைக் எந்த வருஷம் இங்க இந்த 95ல் நான் முடித்தேன். நான் 95 to 98 வந்து காலேஜ் போயிட்டேன் நான். ஓகே ஓகே. ஸோ அந்த 94 95 12th நான் முடித்தேன் நான். ஓகே. ஸோ 96 படம் வந்த மாதிரி 95ல் சாருக்கு ஒரு படம் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்பயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாமா அப்படியே? வாங்க வாங்க. ஆகிங்களா? அப்படியே லேப் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்க. என்னுடைய ஃபைனல் எக்ஸாம், என்னோடய இடம் அந்த இடம் காப்பர் சல்ஃபேட் வந்துச்சு எனக்கு. காப்பர் சல்ஃபேட் மட்டும் உங்களுக்கு வந்து சால்ட்டு கலரை பார்த்தோன்னே அது காப்பர் சல்ஃபேட் இங்கே இடம் எழுத ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதுக்கே போக வேணாம். நீங்கள் இன்னும் கஷ்டமானது ஏதாச்சும் வந்துட்டாதான் எல்லா டெஸ்ட்டும் என்ன சால்ட்டு என்ன அதை கண்டுபிடிக்கணும். அதனால் அப்போ எல்லாருமே வந்து ஐயோ எப்போதாச்சும் நமக்கு இந்த கலர்டாக ஏதாச்சும் வந்துருமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் வந்துச்சு. எனக்கு ஃபிசிக்ஸ் என்ன வந்துச்சுன்னு மறந்துட்டேன் ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு. எனக்கு இதில் அப்படியே இருக்கு. உங்களுக்காக பாருங்க ஃபிசிக்ஸ் லேபும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸும் உங்களுக்காக நாங்கள் அப்படியா? ஆமாம் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? அப்பயே இருக்கா சார் இந்த பியூரெட் பிப்பெட் எல்லாமே? எல்லாம் அப்படியே தான். எங்களுக்கு அப்போ வந்து இப்போ சீதாராமன் ஒரு அட்டெண்டர் இருந்தார். ஆமாம். எங்கே இருக்காப்புல வரலாம்? அப்படியா? இங்கே இல்லைப்பா பார்த்தலாம். ஆனால் எப்பவுமே இந்த ஒரு கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப்ல அந்த டீச்சர்களை விட ஆமாம் லேப் அசிஸ்டன்ஸ் கூட தான் பயங்கர க்ளோஸ் ஆகிடும். எங்கள் 11th வந்து சுந்தரேஷ் சார் வந்தார். அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுப்பார். இப்போ ஓகே. அதெல்லாம் 11th மாடியில் கிளாஸ் ரூம் அது. சரி. ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ வரைக்கும் என்ன சால்ட் வந்துச்சு முதல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஐயோ அதை மறக்கவே முடியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு வந்து பயம்தான் ஆக்சுவலாக. ஈக்குவேஷன்லேருந்து அதெல்லாம் வந்து ஞாபகம். அதுக்காகவே அப்படியே எப்படியாச்சும் நல்லதாக வந்துடுமே நினச்சிட்டே போவோம் இல்லையா? சில இது அப்படியே நம்ம பதிஞ்சிருது அப்படியே நமக்கு. ஓகே. பா எத்தனை முறை ஏறி இறங்கி படிக்கட்டில் பசங்க கூட. ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் ஸ்கூல் தான்? ஆமாம், ஒன்லி பாய்ஸ் தான். இது பாய்ஸ் தான். ரொம்ப ட்ரையாக இருக்குமா சார் அப்போ ஸ்கூல் உங்களுக்கு? ஃபுல்லாகவே நான் என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும் தான் கோயெடு. அது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்புறம் 6th நான் இங்கேருந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் 6th என்னோடய கிளாஸ் ரூம் வந்து மேலே அந்த ஃபஸ்ட்டு இது. சரி. மேலே இப்போ அந்த 2 பிளாக்குமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு இங்கே. சரி. திருப்பி அதான் சொன்னேன், திருப்பி அதை கொண்டு வாங்க அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம். அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த இதில் இருக்கு இல்லையா, நடராஜர் மெமரி. ஓகே. ஆமாம். அதில் அந்த கடைசி தான் வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு. ஆனால் நல்லா ஃபுல்லாக மரம்லாம் வச்சு நல்லா இருக்கு. ஆமாம். நீங்கள் இருக்கும்போதே இருக்குமா இந்த மாதிரி நிறைய மரம் வச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய இங்கெல்லாம் இந்த குல்மோகர் ட்ரீலாம் இருக்கும் இங்கே ஆக்சுவலாக. ஓகே. அதெல்லாம் காணும். ஸோ 12C. மணி, ராஜேஷ், தம்பி உட்கார் 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 உட்கார். ஆமாம். நமக்கு சுந்தரேசன் சார்லாம் வந்தார்ல அப்போ கெமிஸ்ட்ரி. சுந்தரேசன் இன்னும் இருக்காராம்ப்பா இங்கே கரூர்லேயே குளித்தலையே இருக்காராம். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. 90+ போயிட்டார் அவர். குளித்தலை 90+ இல்லை அவர். நான் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த செவுத்துல ஒட்டின மாதிரி 2வது இருக்கும். ஏன்னா இடமே இருக்காது, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கு பிறகு இந்த ஒரு இன்டர்வியூ எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. சீரியஸாக மணி சொல்கிற மாதிரி அதான் 141 பேர்லாம் உட்காந்து. பயாலஜி குரூப் வந்து 187. 187.
நாங்க வந்து 147 ஆமாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 147. ஒரே கிளாஸ் ஆனால் இப்போ டீச்சர்ஸ் தான் பின் ட்ராப் சைலண்டாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்க, இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே. Strict ஆ இருப்பாங்க. ஐயையோ. என்ன சொல்லிட்டீங்க? நான் சொல்றேன் கேஆர் எல்லாம் வந்தாருன்னா நம்ம எப்படி உட்காந்து இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அங்கே அப்போ இருந்த டீச்சர்ஸு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின்லாம் வந்து அப்படி இருப்பாங்க. அப்படி பட் என்னன்னா அந்த உரிமையோட தான் அவங்க அடிக்கிறது திட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உரிமையோட தான் இருக்கும். அது நம்ம நல்லா வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கெல்லாம். ஆமாம் அதான் ஆமாம் உண்மைதான். சரி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ லைக் உங்களுடைய கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு இப்போ கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாக்கிட்டே சொல்லியிருப்பீங்களே, என் கூட தான் உட்காந்து படித்தான் அந்த பையன் நல்ல அதாவது என் கூட படித்தாலும் அன்னைக்கு எப்படி மகேஷ் அவர்களோ இன்னைக்கு அதே மாதிரி தான். சரிங்களா, ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். என் பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அடுத்த நாள் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன். ஜார்க்கண்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு கால் அடுத்த நாள் காலையில் ஏப்ரல் 29 இப்போ அடிபட்டு கிடந்தான். நான் அடுத்த நாள் ஏப்ரல் 30 காலை 7:01 ஃபஸ்ட்டு கால் ஜார்க்கண்ட்லேருந்து நான் பேசுகிற மணி நான் ஊருக்கு வந்துட்டு பார்க்குறேன்ட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக அதே டைம் சொன்ன டைம் 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் அடுத்த நாள் May 2 அன்னைக்கு வந்து பார்த்து அந்த பழைய நட்பை அப்படியே என்ன நம்ம கண்ணை கலக்குது அவ்வளோதான். சரியா, எங்களோட ஃபேமிலி ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாலாம் எக்ஸ்பயர் ஆனதுக்கு நேராக வீட்டுக்கே வந்தாப்புல. இதெல்லாம் வந்து நாங்களாம் அன்எக்ஸ்பெக்டட். எப்படின்னா இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது வந்து நாங்கள்லாம் கிஃப்டட். ஓ ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு குரூப்லாம் இருக்கா சார்? வாட்ஸ்அப் குரூப்லாம் பசங்க எல்லாம் போட்டு என்ன பேர் உங்கள் குரூப் பேர்? ERHSS 95 எல்லாத்துலேயும் அஃப்கோர்ஸ் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் எல்லாம் மீட் ஆகிட்டே தான் இருக்கோம். எல்லாரும் மீட் பண்ணி அடுத்த கெட் டுகெதர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். February or March அடுத்த கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்கோம். எல்லாரும் ஒண்ணா இருப்போம். இப்போ எங்கள் இதில் இப்ராஹிம் ஷான் ஒரு பையன் இருந்தாப்புல, அவனுக்கு பேர பிள்ளையே வந்து ரொம்ப சீக்கிரம் மேரிட் ஆவான். அவர் பேரனே தாத்தாவே ஆயிட்டான். தாத்தாவே ஆயிட்டாங்க. இன்னொரு ரிமெம்பரன்ஸ், அமைச்சரோட தொகுதி நான். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் வாட்டர் லாகிங் ஏரியா, கொஞ்சம் வாட்டர் லாகிங் இருக்கும். சரி, இது எப்படி தான் நம்ம சரி பண்ண போகிறோம், இது என்ன நடக்க போகுது? ஏன்னா சொந்த வீடு அங்கே போய் செட்டில் ஆயாச்சு, என்ன நடக்கும் ஒன்றுமே புரியாமல் வேகாக இருந்தோம். அப்போ அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆனார், அதுவும் திருவரம்பூர் தொகுதிக்கே வந்தார். அதுவும் அந்த தொகுதியில் நாங்கள். ஸோ இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. அப்போ ஒரு சுச்சுவேஷனில் என்னாச்சு, நல்ல திருச்சியில் மழை வந்து வீடு சுற்றி வாட்டர் லாகு, வீட்டை சுற்றி 4 அடி தண்ணி நிற்கிது, ஓரளவு காரெல்லாம் முழுகிருச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள். அப்போ என்ன பண்ணேன், ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி இந்தமாரி எனக்கு சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னேன். சார் வந்து அன்றைக்கி இங்கே இல்லை, லண்டனில் இருந்தார். உடனே திருப்பி வாட்ஸ்அப் காலில் வந்து அடுத்த 1/4 மணி நேரத்தில் எனக்கு அந்த வாட்டர் லாகிங்லாம் கிளியர் ஆச்சு. ஸோ எங்கே இருந்தாலும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எங்கள் ஃபோனை மிஸ் பண்ணதே கிடையாது. எப்போ மிஸ் ஆனாலும் அன்றைக்கே எனக்கு கால் வந்துடும். ஸோ எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அந்த பிரின்சிபல் டிசிப்ளின் வி கேன் சி. அதுக்கு தானே நீ ஓட்டு போட்டேன், எனக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயோ, சொல்லும்போது வாங்க போங்க மாப்பிள்ளை அப்படியே கூப்பிடுங்க. உங்களுக்காக அந்த நடிக்கிறாங்க. 6th 7th படிக்கும்போது இருக்கிற இடமே தெரியாது. நான் முதல்ல கேட்டேன் எப்படி அப்படி பேச ஆரம்பிச்சேன். அப்போ வந்து கலர் பையன் எடுத்துட்டு அப்படி அந்த அப்பெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஜோல்னா போய் அந்த மாதிரி வஞ்சா போய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்ல முத்து தான் நமக்கு இது. அதனால வந்து ஸ்கூல்ல என் பேர் வந்து நல்ல முத்து. எல்லாருக்கும் நல்ல முத்து தான் தெரியும். காலேஜுக்கு போன அது வந்து தாத்தாவோட தாத்தா பேர்னு வச்சாங்க. அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் கூப்பிட்ற பேரே மகேஷ்னு வச்சாங்க. இங்கே அட்ரஸ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணு தான் இருக்கும். இன்னொரு ரிமெம்பரன்ஸு, ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் எங்களோட கனெக்டிவிட்டி, ஏன்னா இவர் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கேப் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பேக்கு ஆதவன் ஒரு படம். அப்போ கலைரங்கம் தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். திரும்பி வந்து ஒருத்தர் அடிச்சாப்புல, யாருன்னு பார்த்தா நல்லமுத்து அப்படின்னு. அப்போ வந்து என்ன கேட்டாப்புல அப்படின்னா டிக்கெட் இருக்கான்னு தான் கேட்டாப்புல. என்ன பார்த்து வாங்கிட்டியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ அது. இவங்க எல்லாருமே கேங்காக வந்திருந்தாங்க. அப்போ டிக்கெட் இருக்கா உங்ககிட்ட? ஸோ அந்த 15 இயர்ஸ் கேப் இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டி வந்து
அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் இவ்வளோ காலம் கழிச்சு நம்மளை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் இப்படியெல்லாம் விளையாட்டு பிள்ளைலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் தான் போயிட்டாங்க, எல்லாம் பியூட்டிஃபுல்லாக எல்லாமே. சரி அகைன் இன்றைக்கும் நாங்கள் ஒரு சில விஷயத்தை இந்த சொசைட்டியில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து இது செஞ்சால் தப்புன்னு ஒரு பயப்படுறோம் இல்லையா, அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இடம் தான் எங்களுடைய டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு. அது என்றைக்குமே எங்களால், ஏன்னா அந்த பாகுபாடு பெரிய பிள்ளை இந்த சின்ன பிள்ளை இன்னார் பொல்லான்னு அதெல்லாம் இங்கே கிடையாது, எல்லாம் ஒன்று தான் இங்கே. இந்த டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் தப்புலாம் வெளில போடான்றாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. இப்போ தான் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்காது, திருப்பி இந்த ஸ்ட்ரென்த்தை ஏற்றணும்னு இப்போ தான் சொல்லியிருக்கேன் நான். அதை திருப்பி அதை பெரிய, ஏன்னா இங்கே படிச்சுட்டு போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. யூஎஸில் லண்டனில் பெரிய பெரிய பொசிஷன் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. 4 சென்டம் வாங்கின ஆள் இருக்காப்புல. முகிலன் உங்க கேங்ல அவர் சென்டம் வாங்கட்டும். உங்க கேங்ல யார் நல்லா படிக்கிற பையன்? நாங்க வந்து ஆவரேஜ். யார் லாஸ்ட் பெஞ்ச் உங்கள மாறி மாறி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பெஞ்சில உட்கார்ந்து இடமே இருக்காது. கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டே இப்போ 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இருக்குல்ல, அப்போ மட்டும் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஏன்னா அப்போ யார் ஃபர்ஸ்ட் உட்காராங்களோ அதான் கீழே நானும் கீழெல்லாம் உட்காந்துருக்கேன் நான் 6th ஸ்டாண்டர்ட். ஏன்னா இடம் கிடைக்காது. நீங்கள் லேட்டாக வந்துருக்கீங்கன்னா கீழே பையன் மடியில் வச்சுக்கிட்டு சமணம் போட்டு உட்காந்தா நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி எஸ், ஸ்டேஜ்லேருந்து கீழே மறக்க எல்லாம் கீழே ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. ரைட் ரைட். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேவரட்டான ஒரு பொருளை வந்து நான் ஞாபகப்படுத்த போகிறேன், பள்ளிக்கூட பொருளை. சரிங்களா? பாருங்க. ஏன்னா இப்ப இருக்க டீச்சர்ஸ் எடுத்தாலே பசங்க போய்விட மாட்டாங்க. சார் அடிக்கிறீங்களா பாக்குறேன்னு சொல்ல அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா யார் இதுல வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கா சொல்லுங்க சார். பெரம்போட எல்லாருமே எந்த டீச்சர் வந்து பெரம்ப கையில எடுத்தா உரிச்சு தள்ளிட்டு வர அந்த டைம்ல? நமக்கு காது பிடிப்பாரு. காது பிடிச்சி எடுத்துட்டு வரா? காதை பிடிச்சாருன்னா அவ்வளவுதான். கணேசன் காது பிடி கணேசன் சார் பிடிச்சி காட்டுவோம். அதாவது இப்படி பிடிக்க மாட்டாங்க, அது நகம் வந்து உண்டு. அப்ப நாங்க கேட்டேன், காதல் நகை இது பறிஞ்சிருக்கா பாருன்னு கேட்போம் நாங்க. ஆமாடா அப்படிமா. அவர் ராஜகோபால் சார், நம்ம இவரு ஆர்கே சார் பிசிக்ஸ் இறந்துட்டாரு நினைக்கிறப்ப இல்லையா, அவரும் அப்படிதான். அவர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்க ஒரு மாதிரி இப்படி அடிப்பார். அடிச்சு வடிக்குதா அப்படிம்பாரு. ஆமாம் சார் அப்படிம்பாங்க. ரொம்ப அந்த ஹர்ட் பண்ணணும்ல யாரும் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு. அவங்களுக்கு வந்து சரி நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் கிட்ட, சார் முகத்தை மட்டும் விட்டுருங்க சார், கண்ணை விட்டுருங்க எல்லாரும். ஆனா இப்போ வந்து பசங்களை அடிச்சா அடுத்த நாள் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க, எதுக்கு என் பையன் அடிக்கிறீங்க, என் பையனை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுக்குது? ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இந்த டிப்பிக்கலாக இப்போ காலமானதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைப்பா. அவங்க பர்வீன் சுல்தானா பேச்சாளர் அவங்க சொல்கிற மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு வந்து டீச்சர்ஸ் கையிலேருந்து ஸ்டிக்கர் வாங்கினீங்களோ அது இப்போ போலீஸ்காரன் கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அன்னைக்கு வந்து அந்த உரிமை இருந்துச்சு. நாங்களே போய் நாங்கள் டீச்சர் எங்களை இன்றைக்கி அடிச்சுட்டா நீங்கள் சொன்னால் கூட உன் நல்லது தான் அடிச்சுப்பா, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு போட அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அடுத்த நிமிஷம் எங்கள் கிளம்பி வந்துட்டு என்ன என் பையன் மேலே கை வச்சுன்னு யாரும் கேட்டதே கிடையாது. அதனால் நாங்கள் சொல்லவும் மாட்டோம், எங்களுக்கு தெரியும் ரிசல்ட் என்னங்கிறது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ரூலாக ஒரு கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கா, பசங்களை அடிக்கலாம் அடிக்கக்கூடாது? இல்லை, இன்றைக்கி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க. இப்போ நாங்களாம் எங்கள் காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து கேட்ஜெட்ஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃபே கிடையாது. எங்களுக்கு பொழுதுபோக்குனா ஒரே ஒரு சேனல் டிவியில் பார்த்தா பெரிய விஷயம், இல்லைனா வெளியில் விளையாண்டுட்டே இருப்போம். இப்படி தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் எல்லாமே. அவன் திட்டுவான், போகிறவன் திட்டுவான், வரவன் திட்டுவான். ஸோ எங்களுக்கு இவ்வளோ தான். பட் இன்றைக்கி இருக்க குழந்தைங்களை வந்து ரொம்ப அந்த சூப்பர் பேரண்டிங் பண்ணிடுறாங்க, பேம்பர் பண்ணிடுறாங்க. சிங்கிள் சைல்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பொத்தி வளர்க்குறாங்களா, அந்த குழந்தை போய் கண்ணை கசிட்டு போய் இருந்துச்சுன்னா அவங்களாம் சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அது தேவையில்லை. நம்ம பொறுத்து நம்ம டீச்சர்ஸை நம்பணும். சரி, டீச்சர்ஸ் நமக்காக நம்ம பிள்ளை நல்லா ஒன்று தானே பண்ணுறாங்கன்னு அந்த நம்பிக்கை, அந்த பாண்ட் ஷுட் கம் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டாலே நடுப்புற பிள்ளை நல்லா வளர்ந்துருவாங்க தான் என்னுடைய இது. ரைட் சூப்பர். ஸோ பசங்க முன்னாடி இது கேட்கக்கூடாது, பட் இருந்தாலும் கேட்குறோன்னு தோணுது. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியெல்லாம் போவீங்களா எங்கேயாச்சும் ஜாலியாக? அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் தோலை உரிச்சிருவாங்க இங்கெல்லாம். அப்படியா? அவ்வளோ சிட்டா? காலமாக நாங்கள் வந்தோம்னா கிளாஸை முடிச்சுட்டு போகிறதான். அந்த மேக்ஸிமம் எங்கள் பசங்க பண்ணுற தப்பு என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் தான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பேண்ட் போட்டுட்டு வந்து கலர் பேண்ட் போட்டு வந்து இங்கே மாற்றுவாங்க. அதுக்கும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஷார்ட்ஸ் தானே உன்னோட யூனிஃபார்ம், நீ எதுக்குடா பேண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய மட்டும் அட்டி விட்டுருவோம். காமெடியாக இருக்குமே சார் ஷார்ட்ஸை போட்டு. பெரிய ஆள்லாம் பார்க்க நமக்கே பாவமாக இருக்கும். அவன் ட்ராயர் போட்டு வந்து உட்காந்துருப்பான். இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்க. அது ஃபேவரட் எங்களுக்கு காக்கி பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட். அதுதான்
இப்போ தான் இந்த 11th 12th வந்து வேரியன்ஸ் காமிச்சிருக்காங்க ரைட் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் பசங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு இதுப்பா உங்கள் ஃப்ரெண்டு தானே மினிஸ்டர், அவர்கிட்ட சொல்லுங்க. என் பொண்ணு வந்துட்டு அன்றைக்கி எக்ஸாமோ இல்லை அந்த எக்ஸாமுக்கு சரியாக படிக்கல, அப்பா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி நாளைக்கு லீவ் விட சொல்லுங்க, படிக்கலப்பா நாளைக்கு எக்ஸாம்ப்பா அப்படிங்குமா, நீயே பேசுமா. ஏன்னா என் குழந்தைங்க அடிக்கடி பேசுவாங்க. எக்ஸாமுக்குலாம் போனால் ஃபோன் அடிச்சு கொடுத்துருவாப்ல, இன்னைக்கு எக்ஸாம் போகிறான்னு விஷ் பண்ணி அடிப்பாப்ல, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா சார்? எனக்கு ரொம்ப நாளாக அந்த டவுட் சார். இல்ல, ஸ்கூலுக்கு அன்னைக்கு மழை வந்தால் நீங்கள் லீவ் அது அந்த வர டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கலெக்டர் தான். ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட எல்லாம் உங்களெல்லாம் டேக் பண்ணுவாங்கல்ல. ஆனால் எல்லாரும் கேட்பாங்க எங்கே தான் ஓட்டுற சொல்லுங்க லீவ் விட, எங்க அது கலெக்டர் எடுக்கிற முடியுங்க. ஓகே ஓகே. பிடி பீரியட்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு கீழே உட்கார வச்சுருவாங்க, எல்லாம் வரிசையில் எல்லாம் கீழே உட்காந்துட்டு மண்ணில் விளாண்டுட்டு இருப்போம் நாங்கள் பாட்டு உட்காந்துக்கு பாடி. எப்போயாச்சும் போய் கிரவுண்டில் ஓடி விளாடுங்கப்பா அப்படிம்பாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. சோளக்கருது வாங்குவோம். சோளக்கருது வாங்கி அந்த சோளக்கருது இவ்வளோ பெருசு இருக்குன்னா அது உடஞ்சது இருக்கு இல்லையா, அந்த உடஞ்சது தான் எங்களுக்கு பால். அது இங்கே ஒரு கட்டை ஏதாச்சும் ஒரு கட்டை கிடைக்கும், இங்கே ஏதாவது வேலைக்கு கடை பேடு இது அதுவுமே ஃபஸ்ட் கண்டிஷன். அதுவுமே இல்லைன்னா பேப்பரை சுருட்டி வச்சுக்கிட்டு அது தூக்கி போட்டு, இதுதான் கிரிக்கெட் பால். அப்புறம் 11th 12th வரும்போது தான் டென்னிஸ் பால்லாம் டென்னிஸ் பால்ரா அப்படின்னு தான் நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பசங்களுக்கு பால் பேட் வாங்குறதுலாம் ஒரு விஷயமாவே இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து 25,000 ஒதுக்குறோம், அதாவது ஸ்போர்ட்ஸ் கிட்டு மட்டும் வாங்குறதுக்கு, அதாவது பால் பேட்டு வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு தனியாக. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மூமெண்ட்டில் வெறும் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, சர்ப்ரைஸாக உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்டையும் ஒருத்தரை நாங்கள் வந்து இறக்கி இருக்கிறோம். முத்துக்குமார் மகேந்திரா. முத்துக்குமார் மகேந்திரா வந்து எனக்கு வந்து யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஷப்பில் இவங்க எல்லாருமே. ஓகே ஓகே ஓகே. ஸோ காலேஜ்லேருந்து திரும்ப ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஒரு கேங் இருக்காங்களா இன்னும்? எஸ் அப்படியே இருக்காங்க. ரைட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய நண்பரோட இந்த ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது? எவ்வளோ ஒரு சந்தோஷமான பெருமையாக இருக்குது? ரியாலிட்டியாக சொல்லணும்னா ஆஃப்டர் காலேஜ் ஸ்டடீஸு அவர் ஐடி ஃபீல்டு போயிட்டாப்ல. ஸோ ரைட்டு, அவருடைய ஃபீல்டு வந்து என்டையராக ஐடி நோக்கி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் சடனாக 2013 தான் அகெயின் பேக் டு பாலிடிக்ஸ், ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து அந்த மன்றத்துலேருந்து வந்தப்போ ரைட் அகெயின் ஹீ இஸ் பேக் டு ஹிஸ் ஃபாதர்ஸ். அது நாங்கள் காலேஜ் பிஷப்பில் நாங்கள் படிக்கும் பொழுது முத்துக்குமார் வந்து டிரான்ஸ்போர்ட் இது இப்போ ஸ்கூல்லாம் நடத்திட்டு இருக்காப்புல, டிரான்ஸ்போர்ட் இது அப்படி தான் அமைதியாக வருவாப்பில், அமைதியாக போயிட்டு இருப்பாப்புல, ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவாப்பில் நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்கள் குரூப்பில் 2009 ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனது அவர் தான். தேமுதிக விஜயகாந்த் கட்சியில் வந்து அவர் தான் வந்து எம்எல்ஏ. நான் திடீர்னு நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு முத்துக்குமாரில் என்ன எம்எல்ஏ ஆகிட்டானே எப்படா, ஆனால் விருதாச்சலம் எம்எல்ஏ ஆகிட்டேன். அப்போ நான் சட்டமன்றத்துக்கு நாங்கள் வந்து அப்போ பார்வையாளர் மட்டத்தில் உட்காந்து பார்த்தோம். நாங்கள் அப்போ எதிர்கட்சியாக இருந்தோம் நம்ம. அப்போ பார்த்தா முத்துக்குமார்லாம் உட்காந்துருப்பாப்ல, ஏன்னா பார்த்துட்டேன், அதெல்லாம் மறக்க முடியாது. ஓகே. ஆனால் எலெக்ஷன் அப்போ இருக்குமா ஏதாச்சும் ஒரு முரண்லாம்? இல்லை, அப்புறம் வந்துட்டாப்ல. அப்புறம் 2016 முடிஞ்ச உடனே அப்புறம் 16க்கு அப்புறமேட்டு வந்துட்டாப்ல, ஃபுல்லாக வந்துட்டாப்ல. சூப்பர் சூப்பர் நைஸ். இப்போ பரவாயில்ல சார். அப்போ அரசியல்லையும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் காலேஜ் பசங்க. ஸோ நான் பார்த்த மகேஷோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் காலேஜில் சேர்ந்து படிக்கும் போதெல்லாம் இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் மகேஷ். அதுக்கப்புறமா பெங்களூரில் வந்து படித்தா அப்படி. ஸோ பெங்களூர் டேஸ் வேறு கோல்டன் டேஸ் தான் எங்களுக்கு. டெய்லி நாங்கள் வேறு விதமாக என்ஜாய் பண்ணுவோம். பட் ஸ்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ இந்த லெவலுக்கு போகணும்னு எனக்குமே பர்சனலாக தெரில. ஏன்னா வி வேர் ஆல் டுகெதர் அந்த டைம்லலாம். இட் வாஸ் டோட்டலி யார் எதிர்பார்க்க. ஏன்னா பெங்களூரில் வந்து பிஜிடிபியை நான் பண்ணும்பொழுது பாதி நேரம் அவங்க வீட்டில் தான் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க ஆக்சுவலாக. அந்த பாட்டி இவங்களை காட்டிலும் என் மேலே தான் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டது, அங்கே சாப்பிட்டு வளர்ந்ததெல்லாம் என்னால் மறக்க. 2 பாட்டிங்க 2 பேருமே இருந்துட்டாங்க. ஆமாம், இன்னொரு பாட்டி ஆமாம் அவங்க இருந்துட்டாங்க இப்போ. ஸோ அது வந்து எங்களால் என்றைக்குமே அது ஒரு மறக்க முடியாத ஒரு. அப்போல்லாம் ஒன்றாவே தான் இருப்போம் மோஸ்ட்லி. டே அண்ட் நைட் ஆல் டுகெதர். காலேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு இவங்கெல்லாம் அப்புறம் ஐடி ஃபீல்டுக்கு போனாங்க. அது நான் அதுக்கப்புறமேட்டு பிஜிடிபிஏ நான் பண்ணிவிட்டு நான் அப்புறம் நான் தனியாக கோர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் ஐடி கம்பெனியில் நானும் ஜாயின் பண்ணேன். ஸோ அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அப்போ இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இது ஸ்டில் கண்டினியூங் த சேம் வே. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். ஸோ ரொம்ப நேரம் உங்களை எல்லாரும் உட்கார வச்சு பேசியிருக்கோம்ல, கீழே உங்களுக்காக ஒரு விளையாட்டே அரேஞ்ச் பண்ணி போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸாக போய் விளையாடிட்டோம்னு வச்சுங்க, அது இன்னும் நிறைய போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க போயிடலாம். சார் எப்படி இருக்குது உங்களுடைய ஸ்கூல் அந்த ஒரு மலரும் நினைவுகள்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா? ஆமாம்,
ஸோ ஸ்கூலுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்துறீங்க, ஃபிசிக்ஸில் பார்த்துறீங்க, பசங்களுக்கு பிடி பீரியட் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பாய்ஸ் வேறு திரும்ப ரீயூனியன் ஆகிருக்கீங்க. அதான்ப்பா இங்கே வந்து பிடி இது இருந்துச்சு. பிடி அப்போ நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது பூபதி சார் இருந்தார். ஆனால் பூபதி சார் ராஜசேகர்லாம் அப்புறம் வந்தார். அப்புறம் மைனான் சார் அப்போ இங்கே தான் இப்படி தான் உட்கார வச்சுருப்பாங்க. பேர் தான் பிடி பீரியட் உட்கார வச்சுட்டு அதான் சொன்னேன். அதை இப்போ சொன்னேன், குல்மோகர் ட்ரீ இருந்துச்சு. அது அதில் விழுதான் அந்த நகை மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு விளையாடுவோம் அப்போல்லாம். நீங்கள் இப்போ தெரிஞ்சு பேசுனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக உங்களுக்காக பாருங்கள், கிரிக்கெட் மேட்சே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆளுக்கு நிச்சயமா இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு எல்லாம் மீட் பண்ணி சார்? ஓகே, பேசிக்கிறது மெசேஜ் இப்போ இது பண்ணி. ரைட். பட் இந்த மாதிரி டைம்ங்கிறது உங்களால் கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஸோ கிரிக்கெட் ஆட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து பள்ளி பருவத்துக்கே போகிறோம்ல, சாபுத்திரி போடாமல் கிரிக்கெட் ஆடக்கூடாது சார். போட்டு அவனை நீங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் சாபுத்திரி போட வைக்க போகிறோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸில் இப்போ நாங்கள் வந்து ஒதுங்கிட்டோம். நீங்கள் வாங்க சாபுத்திரி போடுங்க. ஞாபகம் இருக்கா? சாபுத்திரி என்ன பண்ணீங்க உங்கள் ஸ்டைல்? இது என்ன சார்? இதுவா? ஆமாம் ஞாபகம் இருக்கு. சரி, ஆமா சார். உங்க டீம்ல ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க, குனிய வச்சிடலாம் சார். வாங்க, நீங்க தான் சார் குனியணும். வாங்க. ஆமா, நீங்க உங்களை தான் குனியவே சொல்றேன். இப்ப வாங்க, நீங்க தான். ஆமா, எஸ். இது யாருக்கு? இது யாருக்கு? மணி. சக்தி, ராஜேஷ், எனக்கு. சூப்பர். யார் ஃபர்ஸ்ட்? யார் சார் ஃபர்ஸ்ட்? நீங்க செகண்ட். வழக்கம் போல ஏமாத்துறோம். நீங்க தான் லாஸ்ட். நீங்க தானே அது மாதிரி ஏமாத்துவாங்களா? அது மாதிரி ஏமாத்து. அவர் தான் லாஸ்ட். நீங்க போய் பால் போடுங்க. வாங்க. வெரி குட்ரா. வெரி குட். ஆஹா சார், சூப்பர் சார். சார் ஆளுக்கு ஒரு ஓவர் தான், அதான் ரூல். ஒரு பால் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ரெண்டு பாலே முடிஞ்சிருச்சா? சூப்பர். கணக்கில் கரெக்டாக இருக்கீங்க சார் நீங்கள். எல்லாம் 48-49 வயசு. ஆஹா சார், லாஸ்ட் பால் சார். நாங்கள் வந்து எல்லாருமே காஜா அடிக்க தான் ஆசைப்படுவோம். சூப்பர் சார். ஆனால் நீங்கள் உங்களை விக்கெட் எடுக்க முடியல. பேட்டிங் தான் எல்லாரும். வயசான காலத்தில். சூப்பர் சார், சூப்பர். அது வந்து சார் எஸ் சார், போடலாம் சார். எஸ் சார். வந்து கெத்து மாதிரி ஃபர்ஸ்ட் பால் வந்து சாமிக்கு விட்டுருவாரு. அடுத்த பால் ஆஹா செகண்ட் பாலே பார்த்து நாங்கள் சாமிக்கு விடுவோம். மணி பார்த்து. ஆஹா 6 அடிக்கிற மாதிரி போடுறா. போறாடே சார். இது நீங்க பழி வாங்கி ஆகணும். நீங்க ஒரு பவுலரா மாறுங்க சார் இந்த ஓவர். ஆமா, யார் கேட்ச் பிடிச்சாலும் அப்படியே ஆப்போசிட்டா பவுலரா மாறிடுங்க. காத்துல அப்படியே ஸ்லோவா வருதுடா. ஆஹா ஷாட்ரா. கேட்ச் இட். சூப்பர் சார். வெல் பிளேட். ஷாட். சக்தி. நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.